கல்பதரு தியான முகாம் உங்கள் எல்லோருக்குள்ளும் ஜீவன் முக்திக்கான விதையை விதைக்கும் தியான முகாம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே மாற்ற வேண்டியதையெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி புதைந்திருக்கின்றது. மாற்ற முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ளும் புத்தியும் நமக்குள் புதைந்திருக்கிறது. ஆழமா புரிஞ்சுக்கோங்க. மாற்றக்கூடியது நம்மகிட்ட இருக்கிற நல்ல பல கெட்ட பழக்கங்கள் மாற்றக்கூடியவை. நம்மகிட்ட இருக்கிற வியாதி மாற்றக்கூடியது. நம்மகிட்ட இருக்கிற மனப்பிரச்சனைகள், மன உளைச்சல் மாற்றக்கூடியவைகள். இந்த மாற்றக்கூடியவைகளை எல்லாம் மாற்றிக்கொள்ளுகின்ற சக்தி அது நமக்குள்ளேயே புதைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிலதெல்லாம் மாற்ற முடியாதவைகள், மரணம், முதுமை, மாற்ற முடியாதவைகள், அவைகளையெல்லாம் முழுசா ஏத்துக்கிற புத்தியும் நமக்குள்ள இருக்கு. கிரேஸ்ஃபுல்லா, ரொம்ப இனிமையா அதையெல்லாம் ஏத்துக்கிறது அந்த புத்தியும் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள புதைஞ்சிருக்கிற சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்காமல் வாழுகின்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை. அதை விழிப்பித்து வாழுகின்ற வாழ்க்கை ஜீவன் முக்த வாழ்க்கை. நமக்குள்ள இருக்கிற சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்க செய்து வாழுகின்ற வாழ்க்கை ஜீவன் முக்த வாழ்க்கை. ஆழமா புரிஞ்சுக்குங்க. நமக்குள்ள இருக்கிற சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்காமல் வெறுமனே வாழ்வோமானால் சாதாரண மனித வாழ்க்கை, அது வெறும் மனித வாழ்க்கை, நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கை. அந்த சக்தியையும் புத்தியையும் விழிப்பிக்க செய்து வாழுகின்ற வாழ்க்கை ஜீவன் முக்த வாழ்க்கை. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளுமே சக்தியும் புத்தியும் புதைந்திருக்கின்றது. அதை உயிர்ப்பிக்க வைத்து வாழுகின்ற வாழ்க்கை தான் ஜீவன் முக்த வாழ்க்கைன்னு சொல்றேன். இந்த ஒரு சில சத்தியங்களை மட்டும் உள்வாங்கினீங்கன்னா போதும், ஜீவன் முக்தி உங்களுக்குள் மலர துவங்கிவிடும். ஜீவன் முக்தினா வேற ஒண்ணுமே இல்லை, தெளிவா கான்ஃபிளிக்ட் இல்லாம வாழறது, அவ்வளவுதான். தனக்குள்ள கான்ஃபிளிக்ட் இல்லாம வாழறது. மாற்றக்கூடியதெல்லாம் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி மாத்திரணும். மாற்ற முடியாததுன்னா புத்தியை யூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும்.